பிரைஸ். ஹல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் அவர்களுக்கும் கொஞ்சம் உடம்புக்கு தொண்டைக்கு சரியில்லாதனால திடீர்னு நைட்டு சொன்னாங்க, நம்ம என்ன வசனங்களை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தப்போ நம்ம வாக்குத்தத்தத்தையே நம்ம என்ன செஞ்சிடலாம், இன்னும் கூட கொஞ்சம் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு வசனத்தை 10 பேர்கிட்ட கொடுத்தா 10 பேரை எப்படி பேசுவாங்க, அதுலேருந்து 10 விதத்தில் பேசுவாங்க. ஹல்லேலூயா. நான் தேவனுடைய வார்த்தை வந்து அது எப்படி இருக்குன்னா எங்கே வேணாலும் நுழையக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது ஜீவனும் வல்லமை உள்ளதுமாக இருக்கிறது. அது எந்த இடத்துக்குள்ளேயும் போகும். அதாவது அங்கே சதுரமாக இருந்ததுன்னா அந்த எப்படி ஒரு தண்ணியை வந்து டம்ளரில் ஊற்றினா அது டம்ளர் ஷேப் ஆகிடுது, குடத்துக்குள்ளே ஊற்றினா குடத்து ஷேப் ஆகிடுது. அது மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறார், வசனமும் தண்ணி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து மழை எப்படி பெய்யுதோ அது போல் என்னுடைய வசனமும் பெய்யும் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. இப்போ அந்த வார்த்தை வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது மனிதனுக்கு. ஹல்லேலூயா. அப்போ அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தைகள் வந்து என்ன செய்யணும், அவங்களுக்கு வேலை செய்யும். ஹல்லேலூயா. அது மாதிரி தான் அதே வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நேற்று வாசித்தோம் இல்லையா, அந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம். சொல்லிருங்க எந்த இது 2 நாள் ஹல்லேலூயா. அருமையான பாட்டை கூட நம்ம கேட்டோம். ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்தது, மிகுதியாக இருந்தது, மிகுதியாக இருந்ததுன்னு சொல்லி என்ன செஞ்சோம். எப்போதுமே நம்ம ஆண்டவர் மிகுதியாக பண்ணுகிற தேவன். நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர் என்ன செய்ய மாட்டார், குறைவாக எதையும் என்ன செய்ய மாட்டார், பண்ண மாட்டார். 12 கூடை நிறைய மீதி எடுக்கத்தக்கதாக தான் அப்பங்களை என்ன செஞ்சார், பரிசிக்க பண்ணினார். ஹல்லேலூயா. நோட்ஸ் கூட எடுத்து வச்சிருந்தா அதையும் காரணம் இருக்குதா. சரி, இப்போ அந்த வசனம் சொல்லியிருக்கு இல்லையா, அதில் அடிப்பகுதி லாஸ்ட் பகுதியை வாசிங்க. எல்லாரும் சொல்லுவோமா, அவனுக்கு மட்டும்தான் இருக்குமா? சரி, ஏன் அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாச்சு? அதாவது ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? எதனால அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதி ஆயிடுச்சு? கர்த்தருடைய கட்டளைகளில் நடந்தானா? வேற ஒண்ணும் இல்லை, பதில் முன்னாடியே இருக்குது. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். ஹல்லேலூயா. கர்த்தர் யார் கூட இருந்தார்? கர்த்தர் யோசபாத்து கூட இருந்தாரு. ஒரு மனிதன் கூட ஆண்டவர் இருப்பார் என்று சொன்னால், நீங்க ஆபிரகாமை ஆகட்டும், ஈசாக்கை ஆகட்டும், யாக்கோபு, யோசேப்பு, இவர்களெல்லாம், தாவீது, அவங்களெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் தாவீதோடு இருந்தார், அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். யாக்கோபு சொல்லியிருக்கோம், கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் மிகவும் பெரியவனானான். ஹல்லேலூயா. இப்போ ஒரு மனுஷன் கூட கர்த்தர் இருப்பார்னா அவங்ககிட்ட அவன் என்ன ஆயிடுவான், பெரிய ஆளா ஆகணும். ஹல்லேலூயா. ஆகலைன்னா அப்போ ஏதோ ஒரு தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் விருத்தி அடையணும், அவ்வளவுதான். அதாவது நம்முடைய தேவன் வந்துட்டு விருத்தி அடைய பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதாவது ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதம் அதுதான், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். பெருக பண்ணுவேன் மட்டும் சொல்லல, பெருகவே பெருக பண்ணுவேன்னா அதை அழுத்தி சொல்றாருன்னு அர்த்தம். ஒருத்தர் இந்த சர்வ உலகத்தையும் உண்டாக்கின தேவன் ஒரு வார்த்தையை ரொம்ப அழுத்தி சொல்றாருன்னா எதுக்குன்னா, உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமா செய்வேன் அப்படிங்கிறது தான். ஹல்லேலூயா. இப்போ அதான் நம்ம பார்த்தோம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள்
இயேசு ஏன் வந்து சிலுவையில் மரித்தாருன்னா அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரணுங்கிறது தான். அந்த ஆசீர்வாதம் வேதத்தில் ஒவ்வொரு வசனங்களையும் நான் எடுத்து சொல்லணும்னா நம்மளுக்கு நேரம் ஆயிரும். அதனால நான் கலாத்தியரில் சொல்லியிருக்குது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளாக நமக்கு வரும்படிக்கு அவர் கல்வாரி சிலுவையில் செஞ்சாரா, மரித்தாரா. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் மரித்தது ஏதோ பாவத்தை போக்குறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பாவங்கிறது என்னன்னா நம்ம உள்ளத்துல தான் இருக்குதே தவிர ஆண்டவர்கிட்ட கிடையாது. ஹல்லேலூயா. அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். ஹல்லேலூயா. நீ பாவம் செஞ்சாலும் நீ அவர் கூலா தான் இருப்பார். ஹல்லேலூயா. பாருங்களேன், ஆதாம் வந்து தோட்டத்தில் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் இவரு அறக்க பறக்கவா ஓடி வந்தாரு. தேவன் வந்துட்டு ஓடி வந்து ஏன்டா இப்படி பண்ணுன அப்படின்னா கேட்டாரு. அப்படிலாம் கேட்கல. தோட்டத்தில் உலாவிக்கிட்டு இருந்தாராம். அவர் என்ன செஞ்சாரா, உலாவுற சத்தத்தை கேட்டுதான் இவன் பயப்படுறான். அந்த காலடி சத்தத்தை அவர் பாட்டில் உலாத்திக்கிட்டு இருக்கிறாரு, உலாத்திக்கிட்டு இருக்கிறாரு. இவனுக்குள்ள என்ன வந்துருச்சு, குற்ற மனப்பான்மை வந்துருச்சு. அதுதான் பாவம். ஹல்லேலூயா. பாவம் என்பது என்னன்னா நம்மளை நம்முடைய இருதயம் குற்றப்படுத்துமானால், அதான் யாக்கோபா யோவானா, நம்முடைய இருதயமே நம்மளை குற்றப்படுத்துமானால் அப்படின்னு சொல்லுவார். நம்முடைய இருதயத்தை குற்றப்படுத்தாதபடிக்கு பார்த்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் இயேசு மரித்தார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயமே நம்மளை குற்றப்படுத்தக்கூடாது. என் இருதயமே நான் இன்னைக்கு ஜெபிக்கல, நான் இன்னைக்கு வேதம் வாசிக்கல, நான் இன்னைக்கு எந்த நற்கிரியும் செய்யலை, நான் அதை செய்யலை இதை செய்யலை அப்படின்னு நம்முடைய இருதயமே நம்மளை குற்றப்படுத்தினா தேவன் அதை காட்டிலும் பெரியவராக இருந்து உங்களை என்ன செய்வாரா, குற்றப்படுத்துதல் ஏன் வருகிறதுன்னா நமக்கு விசுவாசம் இல்லாதனால தான். ஹல்லேலூயா. ஏன் நம்மளை இருதயம் நம்மளையே குற்றப்படுத்துது? எத்தனை பேரை குற்றப்படுத்தி இருக்குது சொல்லுங்களேன். உங்களை குற்றப்படுத்துதா? குற்றப்படுத்துதுன்னா நீங்க எங்க இருக்கிறீங்கன்னா அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எங்க இருக்கிறோம் நம்ம? குற்றப்படுத்துதுன்னு சொன்னாலே நம்முடைய இருதயம் நம்மளை குற்றப்படுத்துதுன்னு சொன்னா நம்ம எங்க இருக்கிறோம்னா அதுல இருந்து விடுதலையாக்கிறதுக்கு தான் குமாரன் வந்தார். ஹல்லேலூயா. அடிமையில் இருக்கிற விலகு அதை யாரை குற்றப்படுத்த, நேற்று கொஞ்சம் சொல்லி கொடுத்த உங்களுக்கு, அதாவது குற்றப்படுத்துகிற, அதாவது அடிமையாக இருக்கிறவன் வந்துட்டு ஒரு வீட்டில் இருக்கிறான்னு வைங்களேன், அவன் வந்துட்டு வேலை செய்யலைன்னா அவனுடைய இருதயமே அவனை குற்றப்படுது. அவனுக்கு சில வேலைகள் டெய்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு வீட்டில் ஒரு அடிமை இருக்கிறனா அவனுக்கு என்ன செஞ்சுருக்கும், சில வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அவன் வந்துட்டு அதை செய்யலைன்னா அவனுடைய இருதயமே முதல்ல என்ன செய்யும், பயப்படும். ஐயோ நான் இன்னைக்கு இந்த வேலையை செய்யலையே, நிஜமாக வந்தால் என்ன செய்வார், திட்டுவார். ஹல்லேலூயா. அதுதான் புத்திரனுக்கும் அடிமையானவனுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ அடிமையானவனாக நம்ம இருக்கிறோமா புத்திரராக இருக்கிறோமா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து முதல்ல முடிவு பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே முதலாவது இதை பார்க்கலாமா, இதை பார்த்துடலாம். என்ன அப்படி போனோன்னா நம்மளுக்கு நிறைய நேரம் ஆகிவிடும். அப்போ கர்த்தர் யோசபாத்து கூட இருந்தார். ஒரு மனிதன் கூட தேவன் இருக்கணும்னா என்ன செய்யணும்? இப்போ உங்க கூட ஒருத்தங்க இருக்கிறாங்க, நீங்கள் 2 பேர் இருக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறீங்கன்னு வைங்களேன். ஃப்ரெண்ட்ஸு 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா இருக்கணும்னா ஏன் ஒன்றா இருக்கிறாங்க? ஏன் ஒன்றா இருக்கிறாங்க? 2 பேர் நேசிக்கிறதுனால ஒன்றா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. வேற காரணம் கிடையாது. அதாவது ஃப்ரெண்டு வந்துட்டு அவன் வந்துட்டு பெர்ஃபெக்டாக இருக்கான், அவன் வந்து எந்த தப்பு செய்யறதில்ல, அதனால நான் அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கேன்னு யாராவது இருக்கிறாங்களா? அப்படி யாரும் இருக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க, ஏன்னா ரொம்ப நேசிக்கிறாங்க அவனை. ஹல்லேலூயா. அவ்வளோதான், அன்பு தான், வேற ஒன்றும் கிடையாது. தேவன் எப்படி இருக்கிறாரு, நம்மளெல்லாம் நேசிக்கிறாராம். ஹல்லேலூயா. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏசாயாவில் வாசித்து பார்த்தீங்கன்னா 43ஆம் அதிகாரத்தில் அதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தில் நினைக்கிறேன், அதில் வந்து இங்கே அப்படி சொல்லியிருக்குது. இங்கிலீஷ் பைபிளில் வாசித்தீங்கன்னா நான் ஐ லவ் யூ அப்படின்னே வருது. உன்னை நான் நேசிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. உன்னை நேசிக்கிறதுனால தான் இவ்வளவு செய்கிறேன். தேவன் நம்ம மேலே அவ்வளவு அன்பாக இருக்கிறார். ஆனால் நம்முடைய இருதயம் நம்மளை குற்றப்படுத்துறதுனால நாம் அவர் கூட நெருங்கி போக முடிய மாட்டேங்குது. இப்போ ஆதாம் வந்துட்டு டெய்லி என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருந்தான், அவர் கூட வந்தான், உலாவனா, பேசினா, நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு அவர்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை, அவர் எப்போதும் போல தான் வர்றாரு. ஹல்லேலூயா. இவனுடைய மனசாட்சி இவன் என்ன செய்யுது, குற்றப்படுத்துது. இவனுடைய மனசாட்சி குற்றப்படுத்துறதுனால இவன் தான் ஓடி ஒளியிறான். ஹல்லேலூயா. அப்போ வந்துட்டு அந்த மனசாட்சியை சுத்தப்படுத்துறதுக்கு தான் இயேசு வந்தார். ஹல்லேலூயா. எபிரேயர்ல ஒரு வசனம் இருக்கும், அதாவது அந்த ரத்தம் எதுக்காகன்னா நம்முடைய மனசாட்சியை, ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தமே நம்ம அந்த மனசாட்சியை சுத்தப்படுத்தணும்னா
தேவனுடைய ரத்தம் அதை காட்டிலும் எப்படி இருக்குது பாருங்களேன். எபிரேயர் 9:14 வாசிக்க பார்க்கலாம். நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. உங்களுடைய செத்த கிரியைகள்னா அவிசுவாசமான எண்ணங்கள் தான். அல்லேலூயா. கிரியைகள் எப்படி வருது? விசுவாசத்துல இருந்து தான் புறப்படுது, ஒரு நம்பிக்கையில இருந்து தான் புறப்படுது. இன்னைக்கு நான் வியாபாரத்துக்கு போறேன், எனக்கு நான் இன்னைக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்றேன், எனக்கு ஒரு 500 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில தானே கடையை திறக்கிறோம், வியாபாரத்துக்கு போறோம். அல்லேலூயா. அது மாதிரிதான் இங்க என்னன்னா, அதாவது நிச்சயம் அது இந்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லுவார், மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். அதாவது அந்த நிச்சயத்துல தான், தைரியத்துல தான் நமக்கு என்ன இருக்குது? பலன் இருக்குது. பலன்னா என்னது? லாபம். அல்லேலூயா. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கிற பலன் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ வந்துட்டு அந்த தைரியமா நம்ம இருக்கும்போது தான், தேவனுடைய சமூகத்துக்கு தைரியமா போகும்போது தான், அந்த தைரியத்தை கொடுக்கறதுக்காக தான் இயேசு வந்து மரித்தார், வேற ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. உங்களுக்கு அதனாலதான் இந்த இதே எபிரேயர்ல பார்த்தீங்கன்னா, தைரியமா கிருபாசன தண்டை வாருங்கள். அதாவது நீ முதல்ல பயந்து தான் ஆறான் எப்படி போவான்? பயந்து போவான். அவன் காலில் என்னத்தை கட்டி அனுப்புவாங்க? சங்கிலியை கட்டி தான் உள்ள அனுப்புவாங்க. அங்கே போனான்னா அவன் திரும்பி வந்தாதான் உண்டு. ஏன்னா அங்கே என்ன அவனுடைய மனசாட்சியை குற்றப்படுத்திச்சுன்னா அவன் அங்கேயே அடிக்கப்பட்டுருவான். அதாவது நான் சரியில்லை அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ளேயே வந்துருச்சுன்னு வைங்களேன், அவன் என்ன செஞ்சிருவான்? அதுக்காக தான் முதல்ல அவனுக்காக பலி செலுத்தி, அவனுடைய பாவத்துக்காக பலியை செலுத்திட்டு அதுக்கப்புறம் மக்களுடைய பலியை எடுத்துக்கிட்டு என்ன செய்வான்? உள்ள போவான். அல்லேலூயா. ஆனா தேவன் நமக்காக தேவனே வந்து பலியாயிருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா, உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? குற்ற மனசாட்சி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க தேவனிடத்துல இருந்து எந்த வாக்கு தத்தத்தை எத்தனை நாள் நீங்க வச்சு ஜெபம் பண்ணாலும் ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. அல்லேலூயா. குற்ற மனசாட்சி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, குற்ற மனசாட்சிங்கிறது அது அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறது அப்படின்னு சொல்லிக்கலையே. ஆகாரும் வந்து ஆபிரகாமுடைய பையன்தான். ஆனா ஆகார் பெற்ற பையனும் ஆபிரகாமுடைய பையன்தான். ஆனா அவனை என்ன சொல்லுது? அவனை புறம்பே தள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை கொண்டு போய் விட்டுரு. ஆபிரகாமுக்கு எவ்வளவோ சொத்து இருந்தது பாருங்களேன், அவனுக்கு ஏதாவது கொடுத்தாரா? ஆபிரகாம் வந்து பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதம் உள்ளவர். அவனுக்கு கொடுத்து அனுப்புறது என்னது? கொடுத்து அனுப்புனாரு ஒரு ஜக்கு தண்ணியும் ஒரு 10 அப்பமும் கொடுத்து அனுப்பிச்சு விட்டார். வேற ஏதாவது கொடுத்தாருன்னு இருக்குதா? அதுதாங்க அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறது. அதாவது அடிமைக்கு பிறந்தா அடிமை தான். ஆகார் வந்து ஒரு அடிமை. நாம வந்துட்டு யாருக்கு பிறந்திருக்கிறோம்? நாம ஈசாக்கை போல வாக்கு தத்துவத்தினால பிறக்கிறதுனா எப்படின்னு நேற்று நம்ம பார்த்தோம். சரி, இந்த இடத்துல அப்போ பிரியமா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? பிரியமா இருந்தாதான் நம்ம கூட இருக்க முடியும். இப்போ 2 கணவன் மனைவியே இருக்கிறாங்கன்னு வைங்களேன், 2 பேருக்குள்ளேயும் பிரியம் இல்லைன்னு வைங்களேன், என்ன நடக்கும்? டைவர்ஸ் தான் போகும். அப்படிதானே? ஏன் சண்டை வருது? சண்டை வந்தா என்ன போகுது கடைசியில்? ஏன் பிரியம் இல்லாததுனால. ஏன் பிரியம் இல்லை? ஒருத்தருடைய குற்றத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தான். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், இனி நான் உன்னுடைய குற்றங்களெல்லாம் என்ன செய்ய மாட்டேன். புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னது? இனி அவர்களுடைய பாவங்களை எண்ணாதிருப்பேன். இதெல்லாம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற சிலாக்கியம், இயேசு வந்து மரித்ததுனால. அல்லேலூயா. இதெல்லாம் தெரியாதனால நம்ம மனசாட்சி என்ன செய்யுதுன்னா குற்றப்படுத்துது. அநேக வேளைகளில் என்ன செய்யுதுன்னா குற்றப்படுத்திக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் தெரியாதனால. அப்போ இந்த குற்றப்படுத்துதல் இருக்கும்போது, குற்றப்படுத்துதல் யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை. அப்போ உள்ள யார் இருக்கா? பிசாசு இருக்கிறதுனால தான் அவன் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்து என்ன செய்கிறான்? குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். இயேசு இருந்தாருன்னா அவர் என்ன செய்வார்? அன்போ சகல பாவங்களையும் மூடும். நம்ம தேவ சமூகத்துக்கு போய் உட்கார்ந்துட்டோன்னு போதும், அப்படியே அவருடைய பிரசன்னத்தில் நம்முடைய கண்ணீர் வரும். நான் இவ்வளவு குறைவுள்ளவனா இருந்தாலும் கூட நான் என்ன நேசிக்கிறீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் நம்முடைய குறைவுகளை எல்லாம் மாற்றுகிறார். அல்லேலூயா. பழைய பாடல்கள் கூட நல்ல பாடலாசிரியர்களாக எழுதியிருக்கிறாங்க.
குறைவுள்ளோ நானாலும் கூடவே இருக்கின்றீர். ஹல்லேலூயா. நிறைவான புல் தரையில் நிதம் என்னை நடத்துகின்றீர். ஹல்லேலூயா. அவர் குறைவா இருக்கிற அப்படின்ட்டு விட்டுட்டு போறவர் கிடையாது. ஹல்லேலூயா. அதாவது யாருக்கு ஆண்டவர் அதை சொன்னார், பிணியாளிக்கு தான் யார் தேவை? வைத்தியம் தேவை. குறை உள்ளவனுக்கு தான் யார் தேவை? இயேசு தேவை. நீதிமான்களுக்காக நான் வரவே இல்லைன்ட்டார் ஒரே அடியா. ஹல்லேலூயா. நீ நீதிமான்களுக்காக நான் வரலப்பா, பாவின்னு எவன் நினைக்கிறாடா அவனுக்கு வர்றேன். அவனை வந்து முதல்ல நீதிமான ஆக்கணும். ஹல்லேலூயா. அவனுக்குள்ள இருக்கிற அந்த குற்ற மனசாட்சியை முதல்ல போக்கணும். அந்த மனசாட்சியை சுத்தமாக்குறதுக்காக தான் அவர் ரத்தத்தை அவர் என்ன செஞ்சிருக்காரு, நமக்காக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த யோசை அப்படி நம்ம இருந்தாதான் நம்ம ஆண்டவருக்கு பிரியமானதை என்ன செய்வோம். அதனாலதான் வசனம் சொல்லுது, எபிரேயர்லயே 11 வாசிங்க. எப்படி நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியும்னு சொல்லுது. 11:6-9. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது முடியவே முடியாத காரியம். அப்போ ஒரு மனுஷன் கூட அவர் எப்போதும் நம்ம கூட இருப்பாரு, பிரியமா இருந்தா தானே கூட இருப்பாரு. பிரியமா இருக்கணும்னா என்ன இருக்கணும்? அந்த குவாலிஃபிகேஷன் என்ன? எனக்கு 1ஆம் வகுப்புக்கு பாடம் எடுத்த மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. விசுவாசம் இருக்கணும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. விசுவாசம் இருந்தாதான் ஆண்டவர் நம்ம கூட என்ன செய்வாரு, இருப்பார். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இதுதான் சத்தியம். அதாவது நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன் என்றார். பாருங்கள், இந்த நேற்று வாசித்தோம் இல்லையா, நீதிமொழிகளில் பாஸ்டர் கூட எடுத்தாங்கல்ல, நீதிமொழிகள் 3:16 அதை வாசிங்க. 3:16 வாசிங்க. அதன் வலது கையில் தீர்க்காயுசும். ஹல்லேலூயா. இது யாரை குறித்து சொல்லியிருக்கிறது? அதன் வலது கையில். அது எது? பாஸ்டர் சொல்லி கொடுத்தாங்கல்ல, ஞானங்கிறது யாரை குறிக்குது? இயேசுவை குறிக்குது. இயேசுவினாலதான் என்ன வந்துச்சு பாருங்களேன். 3ஆம் வசனம் வாசிங்க. 3:3 கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. கிருபையும் சத்தியமும் யாரு? யோவான் 1:17 வாசிங்க. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது. ஹல்லேலூயா. கிருபையும் சத்தியமும் யார் மூலமா வருது? மோசே யார் மூலமா கொடுக்கப்பட்டது? மோசே மூலமா கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் என்னதுன்னா, அது நியாயப்பிரமாணத்துக்கு உரியவன் ஒருத்தன் கிடையாது. நிறைய அதை பின்னாடி அதில் நடத்துறதுக்காக நிறைய ஆசாரியர்கள் வந்தாங்க. ஆனா கிருபையும் சத்தியங்கிறது ஒரே ஒருத்தர் கொடுக்கிறது. அதை மாற்றவே முடியாது. அது இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. அந்த கிருபையும் சத்தியமும் அவரு நம்ம கூட இருந்தாருன்னா என்ன கிடைக்கும்? செல்வம், கனம், தீர்க்காயுசு. ஆண்டவர் பாஸ்டர் சொன்னாங்க, இந்த செல்வமும் கனமும் ரெட்டை குழந்தை மாதிரி அப்படின்ட்டு. ஏன்னா பணம் இருந்தாதான் அவனுக்கு கனமே இருக்குது. உலகத்திலேயே அப்படிதான். ஹல்லேலூயா. உலகத்துல எப்படி? பணம் இருந்தா தானே கனம் இருக்குது. பணம் இல்லைன்னா கனம் இருக்குதா? எவனா மதிக்கிறானா? ஒரு பயம் மதிக்க மாட்டேங்கிறான். ஆபிரகாம் எழும்பி நின்னா பாருங்க அங்க தேசத்துல, எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு அப்படிங்கிறான் அந்த தேசத்து ஜனங்கள்லாம் பார்த்து. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை நேசிக்கிற ஆபிரகாம் எப்படிப்பட்டவனா இருந்தான்? ஆபிரகாம் ஏன் அப்படி மாத்தினார் ஆண்டவர்? அவர் வரும்போது அவ்வளவு ஐஸ்வர்யத்தோட வரல. ஆனா அவரை கூட்டிட்டு போய் எகிப்துக்கு கூட்டிட்டு போய் அங்க சில வேலைகள்லாம் நடந்து பார்வோன்கிட்ட இருக்கிற ஆஸ்தியை பூரா அவனுக்கு கொடுக்க வைக்கிறாரு. ஹல்லேலூயா. என்னென்ன வேலையெல்லாம் செய்யறாரு பாருங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. செஞ்சு எப்படியாவது இவனை பணக்காரன் ஆக்கணும் அப்படிங்கிறது அவருடைய வேலை. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்படி பணக்காரன் ஆக்கிறதுக்காகவே அவரை எகிப்துக்கு கூட்டிட்டு போய் அங்க என்ன செய்யறான்? பார்வோன் சாராளை கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போய் அதுக்காக என்ன பண்றான்? எல்லா சொத்துக்களெல்லாம் என்ன இப்ப யாராகணும்? இவர் தம்பின்னு அண்ணன் வேற சொல்லிட்டாரு சாராளுக்கு. அண்ணன்னா யாரு? அவரு பார்வனுக்கு மச்சனன் ஆகுது இல்லையா? மச்சனை ஓட்டாண்டியா இருந்தா அவர் ராஜாவுக்கு மதிப்பா இருக்குமா? மச்சனை நல்லா இருந்தா என்ன செய்யலாம்? எங்க மாடி ஏறி போகலான்னு சொல்லுவாங்க. ஏதோ பழைய பழமொழி எப்படி? மச்சனை நல்லா இருந்தா என்ன மலை ஏறலாம் அப்படிம்பாங்க. ஹல்லேலூயா.
அதே மாதிரி மச்சனை வந்துட்டு இப்போ யாரு பார்வன் வந்துட்டு சாரால கல்யாணம் பண்றதுக்காக பிடிச்சிட்டு போயிட்டான். இப்போ ஆபிரகாம் யாரு பார்வனுக்கு மச்சான் ஆகுது, மச்சனன் ஆகுதா? மச்சனை வந்துட்டு இப்போ எப்படி இருக்கிறாரு? பஞ்சம் பிழைக்க வந்த பரதேசியா இருக்கிறாரு. அவர் பரதேசியா இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு யோசனை பண்ணி பார்வன் என்ன பண்றான்? தன்னுடைய சொத்துலலாம் நிறைய அள்ளி அள்ளி கொடுக்குறான். அல்லேலூயா. தேவன் என்னெல்லாம் பண்றாரு பாருங்க. ஒரு மனிதன் தேவனை விசுவாசித்தால், ஆபிரகாம் என்ன செஞ்சான்? ஏதாவது நல்ல கிரியை செஞ்சானா? ஒண்ணுமே செய்யல. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அல்லேலூயா. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீதிமான் 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 நம்ம சொல்றதுலாம் வந்து என்னன்னா, தேவனுக்கு ஏற்புடையவன் அப்படின்னா என்னுடைய வார்த்தையை நம்புகிறவன் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. நீதிமான்னா என்ன அர்த்தம்? நான் கொடுக்கறதெல்லாம் அவன் கேட்டுக்குவான், நான் சொல்றத கேட்பான், நான் கொடுக்கறத வாங்கிக்குவான். அல்லேலூயா. அதுதான் தாழ்மை. தாழ்மைங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எல்லாத்தையும் வேண்டான்னு ஒதுக்குறதுன்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. தாழ்மைங்கிறது என்ன தெரியுமா? தேவன் கொடுத்தா, ஆண்டவரே நீர் கொடுத்ததுக்காக நன்றின்னு வாங்கிக்கிறது தான். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம்னா, எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி இல்லை. அப்படின்னா தேவன் தர்றதை நம்ம விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறது தான். அவர் கொடுக்கிறாரு, நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? வாங்கிக்கிறோம். அதுதான் தேவன் கொடுக்கறத வாங்கிக்கிறது தான் என்னது? தாழ்மை. தேவன் சொல்லுகிற வார்த்தையை நம்புகிறது தான் தாழ்மை. அல்லேலூயா. தாழ்மைங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறாரு, அவர் நிச்சயமா எனக்கு தருவார் அப்படின்னு நம்புறது தான் தாழ்மை. அல்லேலூயா. அதான் தாழ்மை உள்ளவர்கள் என்ன கொடுக்கிறாரா? கிருபையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். கிருபையும் சத்தியமும் யார் மூலமா வருது? இயேசு மூலமா வருது. அந்த கிருபையும் சத்தியம் இருக்கிற இடத்துல தான் என்ன இருக்குது? தீர்க்காயுசு. தீர்க்காயுசுனா என்னது? மரணம் இல்லாத வாழ்வு. அதையும் தேவன் தரார். நித்திய ஜீவன். என்னை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவனையும் தர்றாரு. இன்னொரு கையில என்ன இருக்குது? ஐஸ்வர்யம், கனம். அப்ப வந்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே என்னத்தை தரும்? ஐஸ்வர்யத்தை தரும். அல்லேலூயா. அப்ப அவனை தான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். விசுவாசம் உள்ளவனை தான் என்ன செய்ய முடியும்? தேவன் ஆசீர்வதிக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயர் 11:4 வாசிங்க. நீதிமொழிகள் 10:22 வாசிங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப அவருடைய ஆசீர்வாதம் தான் என்னத்தை கொடுக்குதா? ஐஸ்வர்யத்தை தருகிறது. அல்லேலூயா. நம்ம ஐஸ்வர்யத்தை கண்டு என்ன செய்யறோம்? ஐஸ்வர்யெல்லாம் இந்த உலகத்துக்குரியது அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல்ல இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யெல்லாம் நம்மளுக்கு லாய்க்கப்பட்டு வராது. இருந்தா நம்மளை என்ன செஞ்சிடும்? நம்மளை பாவத்துக்குள்ள கொண்டு போயிடும். அதுக்கு 2 வசனத்தை எடுத்து வச்சுக்குவாங்க. வசனம் எல்லாமே இருக்குது. அல்லேலூயா. எனக்கு அளந்து போடும் ஆண்டவரே, நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறதுனால என்ன செஞ்சிடக்கூடாது? மறுதளிச்சிடக்கூடாது. இதெல்லாம் யாருன்னா, ஆண்டவருக்கு ஏற்புடையதா இல்லாதவர்கள். அல்லேலூயா. அவர்கள் சொல்லுகிற வசனங்கள், எல்லாரும் சொல்லுகிற வசனங்களும் இங்க பைபிள் இருக்குது. அதை நமக்குன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. அதான் ஒரு போதகர் அழகா சொன்னார். அதாவது என்னன்னா, திடீர்னு பைபிளை திறந்து வாசித்தானா, என்ன வசனம் வந்துச்சா? ஆமா, அந்த மாதிரி வந்துச்சான். அப்போ அடுத்தாப்புல எடுத்து வாசா, ஐயோ இப்படி பயங்கரமா இருக்குது, அடுத்த நீயும் அந்தபடியே செய்ய அப்படின்னு வந்துச்சான். அல்லேலூயா. அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. எல்லா வசனங்களையும் நமக்குன்னு எடுத்துக்க கூடாது. அல்லேலூயா. நமக்குன்னு சில வசனங்களை, எல்லா நல் வசனத்திலும் உங்களை நடத்துவாராக என்று சொல்லுங்கள். நல் வசனங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வாயிலிருந்து வருகிறதெல்லாம் நல்ல வார்த்தைகள். பிசாசினுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் எல்லாம் கெட்ட வார்த்தைகள். அல்லேலூயா. நல்ல வார்த்தை மாதிரி தெரியும் பாருங்க. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பிசாசு வந்து சொல்லும்போது, ஆதாமுக்கு ஏவாளுக்கும் சொல்லும்போது அது நல்லதுன்னு தெரிஞ்சதுனால தானே சாப்பிட்டாங்க. இதை சாப்பிட்டா தேவனை போல ஆயிடலாம் அப்படின்னு. ஆமாப்பா, தேவன் மேலேயே சந்தேகம் வந்துருச்சு அவங்களுக்கு. தேவனை சந்தேகப்பட்டுட்டு, இல்லை ஆமா அவன் சொல்றது கரெக்டாக தான் தெரியுது, ஏன் இதை மட்டும் எனக்கு மறைக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல, ஆண்டவர் மேல டவுட்டு. அல்லேலூயா. தேவன் அவ்வளவு நல்லவர் அல்ல அப்படின்னு உங்களை ஏதாவது சந்தேகப்படுத்துகிற மாதிரி செய்தி வந்துச்சுன்னா அது யார்கிட்ட இருந்து வருதுன்னா பிசாசுகிட்ட இருந்து வருதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதுல ஆனா நல்லது மாதிரி தான் தெரியும். ஒன்னெல்லாம் நேசிப்பாரா அப்படின்னு சொல்றனாலே அது யாருடைய செய்தி? சாத்தானுடைய செய்தி. அல்லேலூயா. இப்ப ஐஸ்வர்யமும் கனமும் இவனுக்கு எப்படி வந்துச்சுன்னா, அவன் வந்துட்டு கர்த்தர் அவனோடு கூட இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன செய்ய ஆரம்பிப்போம் தெரியுமா? நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, நம்ம செய்யற நல்ல கிரியைகளினால தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும் அப்படின்னு நம்புறோமா? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம நல்லது செஞ்சாதான் எனக்கு ஆண்டவர் நன்மை செய்வார் அப்படின்னு
அப்படி நினைக்கிறீங்களா? இல்ல தேவன் நன்மை செஞ்சதுனால நான் நன்மை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது என்னன்னா, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல். ஹல்லேலூயா. இப்ப நற்கிரியை நம்ம செய்ய வேண்டியது இல்லையா? செய்யணும். ஹல்லேலூயா. ஒரு மரம் இருக்குன்னு வைங்களேன். ஒரு மரம் வந்துட்டு கொய்யா மரத்தை நட்டு வச்சுட்டு நம்ம வந்துட்டு மாம்பழம் கொடுன்னு சொன்னா அது கொடுக்குமா? கொடுக்காது. ஹல்லேலூயா. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். இந்த மரத்தை நட்டினா அந்த மரம் தான் கிடைக்கும், அந்த கனி தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம வந்துட்டு விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசத்தை உள்ள வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம கிட்ட இருந்து நல்ல செயல்களே புறப்படாது. ஹல்லேலூயா. தேவன் மேல நம்ம நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம்னா நம்ம கிட்ட நல்ல செயல்களே புறப்படாது, நற்கிரியைகள் வராது. அதை செய்வதற்கான ஆற்றலையும் தேவன் நமக்கு தரமாட்டார். ஏன்னா நமக்குள்ள விருப்பத்தையும் செய்யையையும் உண்டு பண்ணுகிறவர் யாரா இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் இப்ப நான் சொல்றேன் என்னன்னா, நீங்க வந்துட்டு நல்லதை செஞ்சதுனால என்ன செய்யல? நீதிமான்கள் ஆகல, நீதிமான்களா ஆனதுனால நல்லது செய்யறீங்க. ஹல்லேலூயா. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குதா? நல்லது செய்யறதுனால என்னவாகல? நீதிமான்கள் ஆகல, நீதிமான்கள் ஆனதுனால நல்லதை செய்யறீங்க. ஹல்லேலூயா. இப்ப ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. மாமரத்தை நட்டினாதான் நம்ம மாம்பழம் கிடைக்கும். நம்ம கொய்யாப்பழம் மரத்தை நட்டி வச்சுட்டு மாம்பழம் கொடு மாம்பழம் கொடுன்னா கொடுக்காது. ஹல்லேலூயா. நீதிமான்கள் என்று நீங்க விசுவாசிக்கலன்னா, நீதிமான்கள் என்று தேவன் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நான் உங்களை பிள்ளைகள் ஆக்கியிருக்கிறேன் அப்படிங்கிறத நம்பலன்னா, ஆண்டவர் நேற்று கூட பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா ஒரு வசனம், அழுகிற பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கூட அதில் டவுட் உண்டு. நாம் பிள்ளையாவே என்னால் இருக்கக்கூடாது, குமாரர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. பிள்ளைன்னா அழுதுகிட்டே தான் இருக்கும். குமாரன்னா என் பையன் இருக்கிறான் பாருங்களேன், டேவிட்லாம் என்ன பண்ணுவான்னா, நேர பாலை ஃப்ரிட்ஜை திறந்து பாலை எடுப்பான், அவனே காப்பி போடுவான், குடிச்சிருவான். அவன் அழுதுகிட்டுலாம் இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. என்ன வாலிபன் ஆயிட்டான். ஹல்லேலூயா. வாலிபர்கள் ஆனதுக்கப்புறம் அழகாக அருமையான இன்னைக்கு வாக்குத்தத்தத்தை வந்து பெட்டியில் போட்டு கொடுத்துருக்கிறார். பெட்டி மாதிரி நேற்று நாங்கள் பீட்ரு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். பெட்டி தான் என்னது? ஆசீர்வாதம். அந்த பெட்டி மாதிரி போட்டு கொடுத்துருக்கிறாரு பாருங்க, நம்ம யாரு? ராபர்ட் பிரதர். ஹல்லேலூயா. ஆமாம், அதில் தான் ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருக்குது அப்படின்னு அந்த பெட்டி மாதிரி போட்டு கொடுத்துருக்கிறாரு. பெட்டிக்குள்ளே இருக்குது. விசுவாசத்தோடு நம்ம தான் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம இன்னும் அழுதுகிட்டு இருக்கிறவங்களாவே இருக்கக்கூடாது. குழந்தைங்க தான் அழுகும். குழந்தைகளா இருக்கிறது ஒரு காலத்தில் இருந்தோம். புதிய விசுவாசிகள் வருவாங்க, அவங்க கண்ணீர் வடித்து ஜெபிக்கலாம், எல்லாம் அழுது புரளலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறமும் இன்னும் அழுதுகிட்டே இருந்தா, டேய் வீட்டில் இருக்கடா, எல்லாம் போய் எடுத்துக்கடான்னு அப்பா 2 போடு போடுவார். ஹல்லேலூயா. எல்லாம் உனக்காக சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன் கல்வாரி சிலுவையில், போய் எடுத்துக்கிறத விட்டு போட்டு இன்னும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறீ அப்படின்னு தான் சொல்லுவார். ஹல்லேலூயா. குமாரரும் குமார்த்திகளுமா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன். ஹல்லேலூயா. இயேசு எப்படி செயல்பட்டாரோ அப்படி செயல்படுறதுக்காக நம்மளை அழைச்சிருக்கிறார். இயேசு எங்கேயாவது அழுதாரா போய் எனக்கு ஏதாவது வேணும்ட்டு? இப்போ அழுதாருன்னா, ஒரு இடத்துல வந்து ஒருத்தங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அங்க போய் அழுதாரு. அதாவது வேதமே சொல்லுகிறது, அழுகிறவர்களுடனே அழுங்கள், சந்தோஷப்படுகிறவர்களே சந்தோஷப்படுங்கள். ஒரு இடத்துல ஒரு துக்க வீடு இருக்குதா, அங்க போய் நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. அங்க போய் நம்ம என்ன ஒரு கல்யாண வீட்டில் போய் அழுதுகிட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் வந்துட்டு எங்கேயும் அழவே இல்லை பாருங்களேன். அவர் சிலுவையில் அடிக்கும் போது கூட அழலை. எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள்னாரு. அவர் வந்துட்டு எனக்காக நீ எல்லாம் என்ன செய்ய வேண்டாம், ஒருத்தி அழ வேண்டாம், உங்களுக்காக அழுங்க, உங்க பிள்ளைங்க. ஏன்னா நீங்க இன்னும் வந்து என்ன செய்யணும், என்ன புரிஞ்சுக்கல. ஹல்லேலூயா. இன்னும் பிள்ளைங்களாவே இருக்கிறீங்க. நான் எதுக்காக வந்தேன்னு தெரியல, அதனாலதான் என்ன அடிக்கிறீங்க. நான் எதுக்காக வந்தேன்னு தெரிஞ்சிருந்தேன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவனுக்கும் எவ்வளவு அதிகாரம் இருக்குன்னு நம்மளுக்கே தெரியல. அதனால தான் நம்ம இன்னும் அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்தையே ஆளுகை செய்கிற அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது நிச்சயமாமே என்று ரோமர்ல சொல்லி இருக்குது பாருங்களேன். ரோமர்ல வாசித்தீங்கன்னா இதே இதை தான் தேவன் திருப்பி கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்காரு. ரோமர் 5:17 வாசிங்க. இந்த ஒன்னையும் வாசித்து நம்ம முடிச்சிடலாம். ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும்
பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. நீங்களாம் ஆளுகை செய்யணும். இன்னைக்கு உட்கார்ந்துட்டு பால் கேட்டு அழுதுகிட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆளுகை செய்யணும். ஆளுகை எப்படி செய்ய முடியும்? ஆளுகை எப்படி செய்வீங்க? கட்டளை பிறக்கணும் வாயிலிருந்து. ஹல்லேலூயா. கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசாங்கமே அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசுவின் சரீரத்துக்குள்ளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சத்தியங்கள்லாம் புரியாம தான் நம்ம என்ன செய்கிறோம்னா நிறைய வேளையில நம்ம அழுதுகிட்டு நின்றுகிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அழ வேண்டாம். இனி நீ என்ன செய்யாத, அழாதே அப்படின்னாரு இயேசு. அழ வேண்டாம். சிறியே ஏன் அழுகிறாய்? நீ அழுகிறதுக்கு இனி காலம் முடிஞ்சு போச்சு. அதுக்கெல்லாம் ஹல்லேலூயா. பிள்ளை பிறக்கிற வரைக்கும் தான் அழுகணும். பிள்ளை பிறந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் என்னதான்? சிரிப்பு. ஹல்லேலூயா. அப்ப சந்தோஷம். ஆளுவார்கள் என்பது அந்த ஒருவனால என்னாச்சுன்னா அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டு ஆள முடியல. என்ன இவனுடைய மனசாட்சி குற்றுது. நான் சரியில்லை, நான் சரியில்லை, நான் சரியில்லை. ஓடி ஓடி என்ன செய்யறான்? ஒளிகிறான். ஆண்டவரை பார்த்து ஆண்டவர்கிட்ட போக முடியல. நான் சரியில்லை, நான் சரியில்லை. அவனுடைய மீறுதலினால எல்லாரும் பாவிகள் ஆகிறாங்கன்னா இயேசு என்கிற ஒரு மனிதனால எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. உங்களுடைய சுய கிரியையினால நீங்கள் என்ன ஆக போறதில்ல, நீதிமான்கள் ஆகிறது கிடையாது. அவரை, அதுதாங்க நல்ல செய்தி. நற்செய்தினா என்னது? நீயே போய் உபவாசம் இருந்து பாஸ்டிங் கடந்து அது இருந்து அதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் எதுக்குன்னா நம்ம வளர்றதுக்காக. நம்ம குழந்தைங்களை பிறக்கிறோம், பாலகர்களாக இருக்கிறோம். களங்கம் இல்லாத அந்த ஞானப்பால் மேல் வாஞ்சியா இருக்குன்னு சொல்லியிருக்குது. அதை நல்லா குடிக்கணும். முதல்ல குழந்தையா இருந்து பால் குடிச்சு தான் வர முடியும். எடுத்த உடனே பிரியாணி ஊட்ட முடியுமா? குழந்தைக்கு ஊட்ட முடியாது. ஹல்லேலூயா. முதல்ல தேவைதான். வளர்ந்ததுக்கு அப்புறம் அது என்ன செய்ய தேவையில்லை. அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இதையே காலம் முழுதும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா, நான் காலம் முழுதுன்னு ஒரு வயசு பையனை மாதிரியே இருந்தேன்னா எங்க அப்பாவுக்கு பிடிக்குமா? ஹல்லேலூயா. வளர வேண்டும். அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும். அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை போல் ஆளுகை செய்கிறவள இறையாதே, அமைதலாயிரு அப்படின்னு என்ன செய்யணும்? அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார். நாம இன்னும் ஆனா என்ன செய்யறோம்? ஆண்டவரே எப்படியாகிலும் இந்த காத்தை அடைக்கிற ஆண்டவரே. சீசர்களையே திட்டினார் பாருங்கள். இவ்வளவு நாள் என் கூடவே இருக்கிறீங்க, காத்து வந்துச்சு இல்லையா? சீசர்களை பார்த்து என்ன சொன்னாரு? ஐயரை ஐயரை எங்களை நாங்க சாகுறோம் அப்படின்னு அவரை பிடிச்சி எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் எழுப்பி என்ன சொன்னாரு? அற்ப விசுவாசிகளே. ஹல்லேலூயா. அற்ப விசுவாசிகளே. ஏதோ நான் இருக்கிற ஒண்ணு, நான் இருக்கிற இடத்துல எதுவும் வராதுன்னாவது நம்பணும். இல்லைன்னா நீ சொன்னா நடக்குன்னாவது நீ என்ன செஞ்சிருக்கணும்? சொல்லி இருக்கணும். ஹல்லேலூயா. ரெண்டுல ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். நம்ம கூட தான் இயேசு இருக்கிறாரு, அதனால எனக்கு ஒன்றும் நடக்காதுங்கிற தைரியமாவது இருக்கணும். இல்லைன்னா இயேசு என்கிட்ட இருக்கிறாரு, என்னுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது அப்படின்னு நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? எடுத்து பேசியிருக்கணும். அந்த பிரச்சனையின் மேல என்ன செய்யணும்? உங்க அதிகாரத்தை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது. அவர்களுக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். பல இடங்கள்ல சொல்லிங்கன்னா, உங்கள் இருதயம் பயப்படாது இருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. என்கிட்ட விசுவாசமா இருங்க போதும். என்கிட்ட விசுவாசமா இருந்தீங்கன்னா என் பிதா உன்னை என்ன வாக்கிடுவார்னா தேவனுடைய பிள்ளையா என்ன போலவே உன்னை மாத்திடுவார். இதே ரோமர்ல தான் பாத்தீங்கன்னா அவர் நாம எப்படி இருக்கிறோம்? அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் பாருங்க. பிள்ளைகளானால் சுதந்திரரா இருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரமா 8 வாசிங்க. 15, 16, 17 வாசிங்க. 15, 16 வாசிங்கள. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், ஆவி இருக்குது, 2 ஆவி இருக்குது. அப்போ அடிமைத்தனத்தின் ஆவி ஒன்று இருக்கு. அடிமைத்தனத்தின் ஆவி தான் என்னது? பயந்துகிட்டே இருக்கணும். எஜமான் வந்தா இந்த வேலையை செய்யலன்னு சொல்லிடுவாரா, அந்த வேலையை செய்யலன்னு என்ன குற்றப்படுத்துவாரா அப்படின்னு பயந்து செய்யறது யாருடைய வேலை? அடிமையானுடைய வேலை. புத்திரன் வந்து பயப்படுவானா? நான் கொடுத்த வேலையை அவன் செய்யலைன்னாலும் அவன் என்ன செய்வான்? பயப்படுவானா? அப்பா கிட்ட பேசுறதுக்கு எதுக்கு பயப்படும்? அப்பா எனக்கு இந்த வேலை இருந்துச்சு இன்னைக்கு, அதனால இந்த வேலையை செய்ய முடியல, நான் இங்க போயிட்டேன் அப்படிம்பா. ஹல்லேலூயா. அவ்வளவுதான், வேற என்ன? அதனால பயப்பட வேண்டியதில்லை. பயப்படுறதுக்கு திரும்பவும் நீங்க என்ன செய்யாதீங்க? அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அடுத்த வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் என்ன செய்யறாரா?
சாட்சி கொடுக்கிறார். யோவான் சாட்சி கொடுத்தான் பாருங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன்னு பிதாவே சாட்சி கொடுத்தாரு. இது அவன் ஞானஸ்நானம் எழும்பி இயேசு வெளியே வந்த உடனே. ஆனா இங்க யார், நமக்கு யார் சாட்சி கொடுக்கிறதா? ஆவியானவர் எப்படி சாட்சி கொடுக்கிறாரு? நீங்க அப்பா பிதான்னு கூப்பிடுறீங்க இல்லையா, அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறங்கிற சாட்சி. அல்லேலூயா. அப்பா பிதான்னு நீங்க என்னைக்கு எங்க அப்பா இது என்னுடைய பிதா என்னுடைய அப்பா அப்படின்னு நீங்க என்னைக்கு நீங்க அவரை நேசம் பாராட்டுறீங்களோ, அன்பு பாராட்டுறீங்களோ, அப்பந்தான் உங்களுக்குள்ள யார் இருக்கான்னு அர்த்தம், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அல்லேலூயா. இதுக்கு வேற ஒன்றும் விளக்கம் தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? நீங்க அவரை தேவனா பாக்குறீங்களா இல்லைன்னா அப்பாவா பாக்குறீங்களா? தேவன் தான் அவரு. நான் தான் இந்த உதாரணத்தை அடிக்கடி சொல்லுவேன். மு.க. ஸ்டாலினுக்கு கருணாநிதி யாரு தான்? அப்பா தான். ஆனா அவர் எப்படிதான் கூப்பிடுவாரா? தலைவரேன்னு தான் கூப்பிடுவாரா? அல்லேலூயா. தலைவரேன்னு தான் கூப்பிடுவாரா? அப்போ அவர் யாரு தான்? அவருக்கு தலைவராகவும் இருக்கிறாரு. டிஎம்கே உடைய தலைவர் யாரு? கருணாநிதி. அதனால அவர் தலைவர்னு கூப்பிடுவார். ஆனா இவர் யாரு? அப்பா. எல்லாரும் அப்பான்னு கூப்பிட முடியாது. அல்லேலூயா. அந்த ஆவியை பெற்றவர்கள் மட்டும்தான் அப்பான்னு கூப்பிடுவாங்க. அப்பா பிள்ளைகளானால், அடுத்த வசனம் வாசித்துருங்க. நாம் பிள்ளைகளானால் இல்ல 17 ஹல்லேலூயா. இந்த பாடுபட்டால் நிறைய பேர் நம்ம சரீரத்தில் பாடுபடணும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அது வேற இருக்குது. அதெல்லாம் எடுக்கணும்னா நம்மளுக்கு நேராயிரும். அதாவது தேவனுடைய பிள்ளைகளானால், இப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க யாரா? சுதந்திரர். சுதந்திரன்னா என்ன அர்த்தம்? சொத்துக்கு உரிமைக்காரன் அர்த்தம். அல்லேலூயா. சொத்துக்கு உரிமைக்காரர், அதாவது தேவனுடைய சுதந்திரரும். தேவனுடைய எல்லாத்துக்கும் நம்ம சுதந்திரவாளியா மாறிடுறோம். ரெண்டாவது அடுத்த லைன், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். அதாவது தேவனுடைய சுதந்திரர், கிறிஸ்துவுக்கு. இப்போ நான் எங்க அப்பாவுடைய சொத்துக்கெல்லாம் உரிமைக்காரனா இருக்கிறேன்னு வைங்களேன். எனக்கு அண்ணன் தம்பிகள்லாம் இருக்கிறாங்கன்னா எனக்கு உடன் சுதந்திரர் இருக்கிறாங்க இல்லையா, அதுதான் உடன் சுதந்திரங்கிறது. அல்லேலூயா. நாமெல்லாம் கிறிஸ்துவுக்கு சகோதர சகோதரிகளா இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவுக்கு எவ்வளவு உரிமை இருக்குதோ அவ்வளவு உரிமை உங்களுக்கு இருக்குது. அல்லேலூயா. தேவனை ஏற்றுக்கொள், அதுதான் நற்செய்தி. அல்லேலூயா. இயேசுவுக்கு என்ன உரிமை பிதாவிடத்தில் இருக்குதோ அவ்வளவு உரிமையும் உங்களுக்கு எனக்கு இருக்குது. அல்லேலூயா. அதுதான். இதெல்லாம் பவுல் எங்க போய் படிச்சுட்டு வந்தாருன்னா, அவர் சொல்றாரு, அது கலாத்தியர்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இதை நான் ஒரு மனுஷனெல்லாம் கற்றுக்கொள்ளல, எந்த மனுஷங்கிட்டையும் போய் படிக்கல, எனக்கு தேவனே வெளிப்படுத்தினார். நான் அவரை என்ன செஞ்சேன், நான் என்னை ஆண்டவர் சந்திச்ச உடனே நேரம் எங்க போனேன், அரபு தேசத்துக்கு போனேன். அங்க போய் அங்க சீனாய் மலை இருக்குது, அங்கேருந்து புதிய உடன்படிக்கையை வாங்கிட்டு வர்றாரு. பழைய உடன்படிக்கை வேலையை முடிச்சுட்டு அங்கேருந்து புதிய உடன்படிக்கை இவர் சொல்ற வெளிப்பாடுகள் எல்லாம் பேதுருவாலேயே புரிஞ்சு கொள்ள முடியல. நம்முடைய சகோதரனாகிய பவுல் கூட நிறைய காரியங்களை சொல்றான், அது என்னாலேயே விளங்கி கொள்ள முடியல அப்படிங்கிறார். அல்லேலூயா. அவ்வளவு விளக்கங்களை தேவன் தேவ ஆவியானவர். பவுல் பட்ட பாடுகள்லாம் எதுக்காக தெரியுமா? அவர் ஒரே ஒரு லைன்ல சொல்லிடுறார். நான் எல்லா நிறைய வசனம் இருக்குது. நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனா இருந்தால் இன்னும் ஏன் துன்பப்படுகிறேன். விருத்த சேதனை செய்ய வேண்டாம், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டாம்னு சொன்னதுனாலதான் அவரை போட்டு அடின்னு அடிச்சாங்க. அல்லேலூயா. அவ்வளவு பாடுகளை யாருக்கு எதுக்காக பட்டார்னா, இயேசுவும் அதுக்காக தான் பட்டாரு. இவன் நியாயப்பிரமாணத்தை மீறினா, அதனால இவன் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே சாக வேண்டும் அப்படின்னு யோவான் 19 அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். இயேசுவை கொன்னதையும் நியாயப்பிரமாணத்தை வச்சுதான் கொன்னாங்க, ஸ்தேவானை கொன்னதையும் நியாயப்பிரமாணத்தை வச்சுதான் கொன்னாங்க. இந்த நியாயப்பிரமாணம் எழுத்து என்ன செய்கிறது? கொல்லுகிறது. எழுத்து. நீங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறீங்களா, அது நம்மளை கொன்னுட்டு தான் நம்ம வேற வேலை பார்க்கும். அல்லேலூயா. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி இருக்கிறார். நீங்களும் நானும் ஆளுகை செய்கிறவர்களாக, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான இந்த சுவிசேஷத்தை அதாவது மோடி பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணார். ஒரு நாள் இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். பிரசங்கம் பண்ண உடனே ஒரு ஆள் அவர்கிட்ட சொன்னார், ஐயா அவங்க பிரசங்கம் இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னாராம். ரொம்ப பிரசமா நல்லா இருந்ததுன்னா விட இவர் போய் அறையில போய் அழுன்னு அழுதாராம். எதுக்கு அழுதுருப்பாரு? பிரசங்கம் நல்லா பண்ணதுக்கு ஏங்க அழுகணும்? அப்போ அடுத்த நாள் பிரசங்கம் பண்ணார். அழகான சரி இன்னைக்கு போய் நீ பிரசங்கம் பண்ணு அப்படின்னாராம். அந்த பிரசங்கத்தை கேட்டு
அந்த மனிதன் வந்து சொன்னானா, நீங்கள் பிரசங்கிக்கிற தேவன் நல்லவர் அப்படின்னு சொன்னானா. ஹல்லேலூயா. அந்த தேவனை நல்லவராக காட்டுறதை விட்டுட்டு நம்ம கிரியைகளையே நம்ம பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னு வைங்களேன், காக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதனால நிறைய இடங்களுக்கு போய் நிறைய பேர் சொல்கிறத கேட்டுக்க, இன்னைக்கு நல்லா அடின்னு அடித்தார், சூப்பர் பிரசங்கம் அப்படிம்பாங்க. ஹல்லேலூயா. அடின்னு அடிக்கிறது சூப்பர் பிரசங்கம் இல்லை, தேவன் நல்லவர் என்று சொல்லுகிறது தான் சூப்பர் பிரசங்கம். ஹல்லேலூயா. தேவன் உனக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவர் எப்பேற்பட்ட மனிதனையும் எடுத்து நிறுத்தி சாதாரண ஆளையும் பாவியையும் ஒண்ணும் இல்லாதவனையும் குப்பையில கிடக்கிறவனையும் தூக்கி உயர வைக்கிறாரியா. இதுதான் பிரசங்கம், இதுதான் சுவிசேஷம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தவன் தான் அதுக்கு முன்னாடி உள்ள ராஜா பார்த்தீங்கன்னா மோசமா நடந்திருப்பான். இவன் ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டான், அவனோடு விசுவாசத்துல வாழ்ந்தான். விசுவாசத்துல வாழ 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 எல்லா ஆசீர்வாதத்துக்கும், விசுவாசத்துல வாழ 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 எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நீங்க உரியவர்களாக மாற முடியும். ஹல்லேலூயா. இதுதாங்க தேவனுடைய சுவிசேஷம் என்பது. விசுவாசத்தை நீங்க இழந்துடக்கூடாது. பவுல் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன், பரிசுத்த ஓட்டத்தை முடித்தேன், பரிசுத்தத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்றாரு. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா. பரிசுத்தம் என்கிறது நீங்களா பெற்றுக்கொள்றது, செய்ய முடியாது. நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், தேவன் தான் நம்மளை பரிசுத்தமாக்க முடியும். ஹல்லேலூயா. இதெல்லாம் நினைவில் கொண்டவர்களாய் நாம் வாழும் பொழுது தைரியமா வாழ முடியும். தேவனுடைய சமூகத்துல தைரியமா போய் நிற்க முடியும் அவருடைய அப்பா கிட்ட. ஹல்லேலூயா. அவர் நம்மளை பரிசுத்தமாக்குவார், அவர் நம்மளை நடத்துவார். கீழே கிடக்கிறோம் இல்லைன்னு சொல்லல, அதுல இருந்து எடுக்கிறதுக்கு தானே அவர் வந்திருக்கிறாரு, உயர்ந்து நிறுத்துறதுக்கு தானே நம்மளை வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒண்ணுமில்லாதவனை தூக்கி எடுக்கிறதுக்கு தானே வந்திருக்கிறாரு. நீங்க நினைக்கலாம் சீயோன் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஒண்ணுமில்லாத ஒரு மொட்டை பாறையா. ஒரு ஊழியக்கார் சொன்னார், ஒண்ணுமில்லாத மொட்டை பாறையா. அந்த அங்க சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிக்கின்னா, மொட்டை பாறையா இருக்கிற இடத்த ஆசீர்வதித்து அங்க செழிப்பான இடமாமா, அதாவது உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும். எப்படி இருக்குன்னா வறண்டு போய் கிடக்கும் எல்லாம். ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் செழிப்பான வயல்வெளி கூட காடாக எண்ணப்படுமா. ஹல்லேலூயா. அதுதான் வந்து தேவன் நமக்கு கொடுக்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை இருண்டு போய் இருக்கிறதா, காடு மாறி இருக்கிறதா, மொட்டையா இருக்கிறதா, ஒண்ணும் இல்லாம இருக்குதா, வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லையே, தொழிலில் ஆசீர்வாதம் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில இன்னும் எனக்கு கற்பத்துல குழந்தை இல்லையே, இப்படிலாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? தேவன் எந்த சூழ்நிலையில இருந்தும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. இந்த தைரியத்துல தான் என்ன இருக்குது? பலன். பலன் வந்துட்டு பாத்தீங்கன்னா பலன் சொல்லியிருக்கு, பலன் கிடையாது. பலன் வேற, பலன் வேற. பலன்னா என்னது? பெற்றுக்கொள்றது. அதாவது ஒரு காரியத்தை செஞ்சோன்னா அதுல ஒரு பலன் கிடைக்கும். 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி நம்ம வியாபாரிகள் இருக்கிறோம், 110 ரூபாய்க்கு விற்கிறோம்னா பலன் எவ்வளவு? 10 ரூபா பலன். ஹல்லேலூயா. அது மாதிரி நீங்க விசுவாசிக்க 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 பலன் கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். விசுவாசிக்கிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்று நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு சபைக்கு வாங்க, ஒவ்வொரு வாரமும் வாங்க, உபவாச ஜெபத்துக்கு வாங்க, எல்லா ஜெபத்துக்கு வாங்க. ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்லல. ஹல்லேலூயா. ஆனா நம்பிக்கையோடு அவரிடத்துல வர வேண்டும். நான் பெற்றுக்கொள்ளுவேன், என்னுடைய அப்பா ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட போறேன், அவர் எனக்கு தேவையானதெல்லாம் தருவார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எதையும் செய்யும் பொழுது எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாருமாக அவரடி பாடுவோம்.